வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஃப் என்ன பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம டோட்டலாக கூட எல்லாமே ஒதுக்கி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ கரெக்டான வெளிச்சம் இல்லை. ஓகே நினைக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ராப்பராக வீடியோ போட முடியல என்னால். சேல்ஸ் வீடியோ இன்னும் வித்தின் 1 வீக்குள்ளாடி நான் அடுத்த சேல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மழை டைம் ஃபுல்லாக கன்னியாகுமரி பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெய்துட்டுருக்கு. ஸோ மழை டைமில் நம்ம ப்ராக்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்க்க நிறைய ஸ்கிப் பண்ண வர சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண நம்மளோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக ஹெவி ரெயினாக இருக்குது சரிங்களா. ஸோ பந்தயம் விடுறவங்களுக்கும் சரி, கேஜ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பந்தயம் விடுறவங்க மேக்ஸிமம் மழை டைமில் கண்டிப்பாக டேர்ன் விட்டு தான் ஆகணும். சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டேர்ன் விட்டால் கூட அந்த புறாக்களை வந்தவுடனே கொஞ்சம் அது கரெக்டாக வெட்டாக வச்சுட்டு மெடிசின் கொடுங்க, அமாக்சிலின் டேப்லெட் கொடுங்க சரிங்களா. அமாக்சிலின் கொடுக்கும்போது ஓரளவுக்கு புறாக்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, புறாக்களுக்கு காய்ச்சல் ஏதாச்சும் இருந்தனா உடனே குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆற வச்சு யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா துளசி இலை கொடுக்கலாம், பெப்பர் அந்த குறிமிளகுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராப்பராக கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இந்த மழை டைமில் புறாக்கள் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பந்தய டைமும் இருக்கிறனால நிறைய பேருக்கு நிறைய ஃபால்ட்டு வரும். ஸோ இதில் எல்லாம் இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக ஃபர்தராக பறத்த முடியும். ஸோ மோஸ்ட்லி பறவை புறாக்கள் வச்சுட்டு எல்லாருக்குமே வர ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான் இந்த மழை டைமில். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த வருஷம் நீங்கள் எல்லாருமே நல்ல டைம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு. அண்ட் பாலக்காட்டில் 33 மணி நேரம் 28 நிமிஷம் பறத்திருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். மேலும் அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மேலும் நிறைய பேர் எல்லாருமே டைம் வைக்கிறதுக்கு நம்மளோட ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா கூட எல்லாமே ஒரு ஒழுக்கம் இல்லாதனால கரெக்டாக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு அப்டேட் கொடுக்கணுன்றது நான் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ராக்கிங். பை. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.